கிமு 300 முதல் கிபி 300 வரை தமிழகம் இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இருந்தது. சங்ககால தமிழர்கள் பருவமழை காற்றை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடல் பயணம் செய்தனர். அவர்களின் கப்பல்கள் எகிப்து, ரோம், அரேபியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா வரை சென்றன. மிளகு கருப்பு தங்கம் என அழைக்கப்பட்டது. முத்து, பட்டு மற்றும் பருத்தி துணிகள் உலக சந்தைகளை மிகுந்த மதிப்பை பெற்றன. ரோம பேரரசிலிருந்து தங்க நாணயங்கள் தமிழகம் வந்தது இந்த வர்த்தகத்தின் செழிப்பை காட்டுகிறது. எகிப்தின் பெரனிக்கி துறைமுகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய மசாலா மற்றும் மண்பானை துணுக்குகள் தமிழர்களின் கடல் வர்த்தகத்தை உறுதிப்படுத்துகின்றன. இது வெறும் வர்த்தகம் அல்ல, இது அறிவு, கலாச்சாரம், தொழில்நுட்பம் பரவிய ஒரு கடல் நெடுஞ்சாலை. கடலை கடந்த நாகரீகம், அது சங்ககால தமிழர்கள்.